சீதாராமன் சீரியல் அக்டோபர் 23 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகா மகேஷை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக அர்ச்சனா வராங்க. என்னாச்சு மகா, ஒரு மாதிரியாக இருக்க, என் மேலே இன்னும் கோமா இருக்கியா, நீ சாப்பிடும்போது தனியாக விட்டுட்டு போனனால கோமா இருக்கியா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இது வேறேங்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் 2 வீலரில் ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. அங்கே ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு மகேஷ்னு கேட்க, நம்ம பிளான் படி சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டா அந்த புவர் லேடின்னு சொல்லவும், ரியலி உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னதையும் நம்பிட்டாளா அப்படின்னு கேட்க, கண்ணு கலங்கிருச்சுன்னு மகேஷ் சொல்லவும், ஓ கிரேட், அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்க, மை ஸ்வீட் ஒய்ஃபுங்கிறாங்க மகேஷ். ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த கம்பெனியும் டேக் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு மகேஷ் சொல்லவும், ஹலோ, கம்பெனியை மட்டும்தான் டேக் ஆஃப் பண்ணோம் சரியா அப்படின்னு கேட்க, நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு பார்ட்னர், கம்பெனி அண்ட் மணி, இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மகா கொடுத்த பணத்தை எடுத்து அந்த லேடி கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சீதா மீரா ரெண்டு பேரும் சேர்ந்து கொலுவுக்கு பொம்மையெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் வராங்க. என்ன கன்றாவி இதெல்லாம், யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு மகா கேட்கவும், நாங்கள் தப்பாக எதுவும் பண்ணலையே, வாழ்கிற வீட்டில் இதெல்லாம் பண்ணலன்னா தான் தப்புங்கிறாங்க சீதா. ஏய், மகாவை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏற்றி விட போறீங்க அப்படின்னு கேட்கவும், பதில் சொன்னா அது எதிர்த்து பேசுறதா அர்த்தமா அப்படின்னு மீரா கேட்கவும், ஏய் நீ பேசாத, உன்னை யாரடி இங்கே வர சொன்னது அப்படின்னு மகா கேட்கவும், நான் யாரை கேட்டு வரணும், நான் என்னோட அண்ணனை பார்க்கறதுக்கு யாரை கேட்கணும் அப்படின்னு மீரா சொல்லவும், நான் தான் வர சொன்னேங்கிறாங்க சீதா. நீ யார் அவளை வர சொல்ல அப்படின்னு கேட்கவும், நான் யாரானா ராமோட பொண்டாட்டி, உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஏய் வாயை மூடு, பேசாமல் இதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சிருங்க, தப்பாக பண்ணி என்னை வெறி ஏற்றாதீங்கிறாங்க மகா. இதில் என்ன தப்பு இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோங்கிறாங்க மீரா. இங்கே பாரு, உனக்கெல்லாம் விளக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் சொல்கிறேன், பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்கே வராங்க, அவங்க வரும்போது இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது, இருந்தது உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லவும், கொன்றுவீங்களாங்கிறாங்க சீதா. ஆமாம், கொன்று புதைச்சிருவேன் அப்படின்னு மகா சொல்லவும், மகா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும், வா முதல்ல அவங்கள ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மகா ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திரும்பவும் கிளம்பும்போது மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் இங்கே வரும்போது எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும்னு மகா சொல்ல, ஆமாம் இல்லைன்னா மகா வெறி ஆயிடுவாங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் ராம் சேதுவை கூட்டிகிட்டு வந்து காரில் இறங்குறாங்க. பொம்மையெல்லாம் பார்த்ததுமே, என்னம்மா கொலு வைக்க போகிறீங்களா அப்படின்னு சேது கேட்கவும், சீதா மீரா ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சேது சொல்ல, அண்ணன் உனக்கு ஞாபகம் இருக்கா, அம்மா இருந்தப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக கொலு வைப்பாங்க, கொலு முடிகிற வரைக்கும் ஆட்டம் பாட்டோன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மீரா சொல்ல, ஆமாம்மா அது ஒரு அழகான காலங்கிறாங்க சேது. ஆமாண்ணா, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்கிறாங்க மீரா. ஆமாம், திடீர்னு இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ராம் கேட்கவும், வேற யாரோட ஐடியா, எல்லாம் சீதா தாங்கிறாங்க மீரா. அக்கா அவசரமாக உங்களை பார்க்கணும், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் சரின்னு நானும் இங்கே வந்து பார்த்தா கொலு வைக்கலான்னு சொல்லிட்டா, அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு மீரா சொல்ல, இன்னொரு பக்கம் ராம் தங்கச்சிங்க 3 பேரும் நின்று இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. மீரா, சீதா வேற யாரும் இல்லைம்மா, நம்ம அம்மா தான் நம்ம அம்மா இடத்துல தான் அவ இருக்கா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்கா. அப்போ சீதா அம்மானா, சீதா எனக்கு அப்போ பாட்டியா அப்படின்னு ராம் கேட்க, ஹலோ பாட்டிங்கிறாங்க ராம். போங்க பாஸ், கிண்டல் பண்ணாதீங்கிறாங்க சீதா. சேது, அப்போ உங்கள் அம்மா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு துரை கேட்கவும், மகாவுக்கு மாமியார், அப்போ உனக்கு அத்தை தானே அப்படின்னு சொல்ல, அப்போ சீதா எனக்கு அத்தையா, சீதா அத்தை, குழு ஏற்பாடெல்லாம் தடபுடலாக இருக்குது அப்படின்னு துரை சொல்லவும், குழு முடிகிற வரைக்கும் வீட்டில் விதவிதமான பலகாரம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு துரை சொல்ல, போங்க அங்கிள், நீங்களும் கிண்டல் பண்ணாதீங்க, அப்புறம் பலகாரம் தரமாட்டேன் அப்படின்னு சீதா சொல்லவும், துரை அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. ஓவரா தாங்குறாங்களே, ரொம்ப எரிச்சலாக இருக்கேங்கிறாங்க சத்யா. இதை அப்படியே விடக்கூடாது, ஆட்டத்தை களைச்சி விட்டுறலாமா, அப்பாவுக்கு தெரியாமல் களைச்சி விட்டுருவோம் அப்படின்னு ராமோட 3 தங்கச்சிங்களும் பிளான் போட்டுட்ருக்காங்க. குழுனா எல்லாத்தையும் வெளியே தானே வைப்பாங்க, நீங்கள் என்ன உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு சேது கேட்க, சொல்லி சீதாங்கிறாங்க மீரா. மாமா குழு வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், யாருங்கிறாங்க சேது, வேற யாருன்னு சொல்லுவா, மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்ல, அவ கிடக்குறாமா, நீங்க வைங்கிறாங்க சேது. தேங்க்ஸ் மாமான்னு சீதா சொல்ல, நான் தாமா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கொலு வைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க நடத்துங்கிறாங்க சேது. அப்புறம் என்ன, அப்பாவே ஆர்டர் போட்டாச்சு, நீங்க நடத்துங்கிறாங்க ராம். சும்மா ஆட்டம் பாட்டோன்னு வேற லெவல்ல இருக்கணுங்கிறாங்க துரை. இருக்காதா பின்ன, பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பொம்மை இருந்தா தானே நீங்க ஆட்டம் பாட்டம்லாம் போடுவீங்க அப்படின்னு ராம் தங்கச்சிங்க திரும்பவும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களாம், அவங்க இதெல்லாம் பார்த்தா அதனால பிஸ்னஸ் பாதிக்குமா அப்படின்னு மீரா சொல்ல, அப்படி ஒரு பிஸ்னஸே வேணாம், முதல்ல நம்ம சந்தோஷம்தான் முக்கியம், அப்புறம் தான் சம்பாதியெல்லாம்
அப்படின்னு சேது சொல்லவும் உடனே உள்ளே வச்ச பொம்மை எல்லாத்தையும் சீதா மீரா 2 பேரும் சேர்ந்து வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அப்பா மென்டல் ஆயிட்டாரா? சாரி பெரியப்பா, இதெல்லாம் நடக்காது, நடக்க விட மாட்டோம் அப்படின்னு பிரியா, சத்யா, அஞ்சலி 3 பேரும் பேசிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா, மீரா, வாட்ச்மேன் செல்வி எல்லாருமா சேர்ந்து பொம்மை வச்சிருக்கிற பாக்ஸ் எல்லாம் மேலே மாடிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே ராம் தங்கச்சிங்க 3 பேரும் போகிறாங்க. ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாக்ஸ் எல்லாம் அப்படியே ரூமில் கொண்டு போய் வச்சதும் செல்வி, எனக்கு ஒரு காஃபி தரையாங்கிறாங்க மீரா. அம்மா, காஃபி எல்லாம் அப்போவே போட்டு வச்சாச்சுமா, கூடவே பக்கோடாவும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு செல்வி சொல்ல, பக்கோடாவா? மீராக்கா, அடுத்த குழுவில் செல்வி அக்கா மாதிரியே ஒரு பொம்மையை வைக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, வச்சுட்டா போச்சுங்கிறாங்க மீரா. அம்மா, குழு பொம்மையெல்லாம் செட் பண்ணணும், எனக்கும் காஃபி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல எல்லாருமா சேர்ந்து காஃபி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் ராம் தங்கச்சிங்க 3 பேரும் சேர்ந்து மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு கட்டையை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சிருக்கிற பாக்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ராம் உட்பட இவங்க பண்ணின வேலை எல்லாரும் பார்க்குறாங்க. கையில் கட்டையும் தலையில் வைக்கோல் பில்லு, இப்படி ஒரு கெட்டப்பில் 3 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. சில்வண்டுகளா, என்ன வேலை இதுங்கிறாங்க சீதா. நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாங்கிறாங்க ராம். ஏய், யார் இதெல்லாம் பண்ண சொல்றது? அந்த மகா பண்ண சொல்லலாங்கிறாங்க துரை. ஏய், என்னத்தை அடிச்சு உடச்சிங்கன்னு பாருங்கங்கிறாங்க மீரா. உடனே சத்யா எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஃபுல்லாக வைக்கோல் பில்லாக இருக்குது. ராம் தங்கச்சிக்கு 3 பேர் தவிர மீதி இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே வர்ற கோவத்துக்கு அப்படியே அடிக்கணும் போல இருக்குது. சீதா வேணான்னு சொன்னனால நான் என் கோவத்தை அடக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சீது. நீங்கள் மறைஞ்சு நின்று பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணேங்கிறாங்க சீதா. 3 பேரும் போய் பாவாடை தாவணி கட்டி ரெடி ஆகிட்டு வாங்கங்கிறாங்க சேது. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களும் சொன்ன மாதிரியே பாவாடை தாவணியெல்லாம் கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. கொலு பூஜையும் நடக்குது. அதில் மீரா வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. சீதா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் மகா அவங்க கிளைண்ட்ஸோடு வந்துடுறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு மகா சொல்ல, ஏன் ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க, அவங்கள பாட சொல்லுங்கிறாங்க அவங்க கிளைண்ட்ஸ். சீதா மகா சொன்னாதான் பாடுவேங்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் சரி பாடி தொலைங்கிறாங்க. சீதா திரும்பவும் பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டெல்லாம் பாடி முடிச்சதும் எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு கிளைண்ட்ஸும் மகா கிட்ட சொல்லிடுறாங்க. சீதா அவங்களுக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கும் சீதா லைனாக பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த கிளைண்ட்ஸை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு மகா ரொம்ப கோவமாக வராங்க. என்ன டீல் ஓகே வாங்குறாங்க சீதா. எல்லாம் உன்னால தான் சீதாங்கிறாங்க மீரா. ஆமாம், பாட்டு பாடியே நீ ஆர்டர் வாங்கிட்டேங்கிறாங்க சேது. அப்பாவும் இவ கூட சேர்ந்துட்டாருங்கிறாங்க அஞ்சலி. சீதா பாராட்டுக்கள்ங்கிறாங்க ராம். சீதா குயில் கூவின மாதிரி இருந்தது, அப்படியே என் காதில் தேன் பாஞ்ச மாதிரி இருந்துச்சுமாங்கிறாங்க துரை. ஏ தையல், அவங்க பாராட்டிட்டாங்கன்னு ரொம்ப ஆட வேணாம் பார்த்துக்கோங்கிறாங்க மகா. ஆடக்கூடாதா, அப்போ பாடலாமா அப்படின்னு சீதா மகாவை பார்த்து கேட்கவும் அவங்க அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. கூடவே அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்களும் போயிடுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.